ஏன் இப்படி பண்ற? என்னோட ஃபுல் டைம் வேலையே உன்னை இனிமே நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறதுதான். நீ நிம்மதியா இருக்கிறதா என்னோட பிரச்சனையே. ஏன் இப்படி என் கால சுத்துற பாம்பு மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர? ஆமா, நான் உன் கால சுத்துற பாம்பு தான். பொண்ணுங்க கோவப்பட்டா அவங்கள நான் காளியாத்தாவுக்கு சமமா நினைச்சு கும்பிடுவேன். ஆனா என்னன்னே தெரியல பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோ பாரு, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படிதான் வந்து உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன் முடியாததோ? இப்பவே நான் போலீஸ் கிட்ட போறேன். டேய், உனக்கு என்னடா பிரச்சனை என் பொண்ணு கிட்ட? ஆ? கோவத்துல ஏதாவது பண்ணிட்டா சூப்பரா இருக்கும்ல. ஏய், அவன் குடும்பத்தையே முடிச்சிருவான். அந்த கத்தி நமக்கும் தான், ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, என்னோட வெற்றியை உன்னால தாங்கிக்க முடியல. அந்த கோவத்தை நீ என்கிட்ட காட்டுற. ஆமா, அப்படிதான் வச்சுக்க. பாரு, நீ ஜெயிச்சது எனக்கு பிடிக்கல. நான் அந்த போட்டியில கலந்துகிட்டது உன்னை பழி வாங்கவோ இல்ல அந்த கலாமாவை அசிங்கப்படுத்தவோ இல்ல. நான் கலந்துகிட்டது என் அப்பாவுக்காகவும் என் குடும்பத்து கடனை அடைக்கிறதுக்காக மட்டும்தான். மத்தபடி யாரையும் எதிர்க்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணல. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நீ பேசுறதெல்லாம் கேட்டு போறதுக்கு வந்தேன்னு நினைச்சியா? நீ வந்து கலாமாட்ட என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லணும். நான் ஜெயிச்சது உண்மை. அத இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் எதுக்காக அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? ஏய், என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? சரி சாமி, உங்களுக்கு நான் கலந்துக்கிறது பிடிக்கலனா இனி நான் போட்டிக்கே வரல. அப்படி சொல்லிடு இளமதி. போட்டியில இளமதி கூட கலந்துக்கிறதுக்கு பயமா இருந்தா யாரும் போட்டிக்கு வராம ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்றா. அப்படிதானே இளமதி? சூப்பரா சொன்ன. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்பா சும்மா நடிக்காத. என்ன உனக்கு என்ன அவங்க மேனேஜரா? அன்னைக்கு என்னடா டிவில என்னமோ நீதான் ஜெயிப்பேன்னு பேட்டி கொடுத்தாங்க. மேடல அப்படி ஒரு ஆட்டம். அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப அவங்களை எனக்கு எதிரா வேற பேச வைக்கிறியா? இது பாரு, பரம இது வரைக்கும் யாரும் எதிரியா நினைச்சது இல்ல. முதல் தடவையா ஒன்னே